نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة وقال تعالى في مكان آخر قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم عليكم بسنتي وسنة الخلفاء الراشدين المهديين تمسكوا بها وعدوا عليها بالنواجذ أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாவதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்க்கை அடிபெறலாமல் அப்படியே வாழ்ந்து காட்டிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் என்ற அனைத்து நல்லடியார் மீதும் உண்டாவதாக. குறிப்பாக இந்த ஜுமாவில் கலந்து கொள்வதற்காக வேண்டி கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு தாலா இந்த உலகத்தாருக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு அருட்கொடையாக, ஒரு பெரும் ஜோதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தாலா உலக மக்களுக்காக வேண்டி அனுப்பியிருக்கின்றார். அல்லாஹு தாலா ஒரு சமுதாயத்திற்காக நபி அனுப்புவதற்காக தேர்ந்தெடுத்து விட்டான் என்று சொன்னால் அந்த நபியை அந்த கூட்டத்திற்கான ஒரு முன்னோடியாக, முன்மாதிரியாக ஆக்கி விடுவார். அதுபோன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தாலா உம்மத்தே முஹம்மதியாவிற்காக வேண்டி ஒரு முன்மாதிரியான வழிகாட்டக்கூடிய ஒரு இமாமாக அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பியிருக்கின்றான். ஒரு நபிக்கு உம்மத்தார்கள் செய்ய வேண்டிய கடமைகள் பல்வேறு விதமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக அனுப்பப்பட்ட ஒரு நபி. அந்த நபிக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் சில, அந்த நபி அல்லாஹு தாலாவுடைய கட்டளையை கொண்டு வருவார். அந்த கட்டளையை நாம் பின்பற்றக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அந்த நபிக்கு நாம் கட்டுப்பட்டவர்களாக ஆக வேண்டும். அடுத்த கட்டமாக அந்த நபியினுடைய சொல்லை, செயலை நாம் பின்பற்றி வாழ வேண்டும். இத்திபாவு சுன்னா என்று சொல்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை பின்பற்றுவது, அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரும்புவது, அவர்களை நேசிப்பது, இதுவும் அல்லாஹு தாலாவுடைய ஒரு அல்லாஹு தாலாவால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கடமையாகத்தான் இருக்கின்றது. அந்த வரிசையில் சென்ற வாரம் நாம் நபியின் மீது வைக்கக்கூடிய நேசத்தை பற்றி பேசியிருந்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்று அந்த நபிக்கு நாம் செய்ய வேண்டிய, அதாவது இத்திபாவு சுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பேணுவதன் விஷயத்தில் சஹாபாக்கள் எவ்வாறு இருந்தார்கள், நாம் சுன்னத்தை எவ்வாறு பேண வேண்டும், சுன்னத்தை பேணுவதன் மூலமாக எப்பேற்பட்ட நன்மைகள் எல்லாம் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் மனித சமுதாயத்திற்கும் கிடைக்கின்றது என்பதனை பற்றி நாம் காண இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனைத்து செயலும் சுன்னாவாகத்தான் இருக்கின்றது. சுன்னத் என்றால் என்ன? சுன்னத்திற்கான வரையறை, டெஃபினேஷன் என்னவென்று சொன்னால், ஒரு நபியினுடைய சொல், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், ஹதீஸ் நாம் கேள்விப்படுகின்றோம் அல்லவா, ஹதீஸ், அதனை பின்பற்றுவதும் சுன்னத்து தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த செயல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன செயல்கள் எல்லாம் செய்தார்களோ, நல்ல காரியங்கள் என்னெல்லாம் செய்தார்களோ அதை நாம் அப்படியே பின்பற்றுவதும் சுன்னாவில் கட்டுப்பட்டதாகும். அடுத்த கட்டமாக ஒரு செயல் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையில் சஹாபாக்கள் சில செயல்களை செய்திருப்பார்கள். அந்த செயலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்காமல் இருந்திருப்பார்கள். அதனை செய்வதும் சுன்னத்து தான். ஆக சுன்னத்தினுடைய சுருக்கமான வரையறை என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல், செயல், அவர்களுடைய அங்கீகாரம், இந்த மூன்றும் தான் சுன்னத். இந்த மூன்றையும் நாம் பின்பற்றி வாழ்ந்தோம் என்று சொன்னால் உலக ரீதியான வெற்றியும் நமக்கு கிடைக்கும், மறுமை ரீதியான வெற்றியும் கிடைப்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை பேணக்கூடிய விஷயத்தில் அல்லாஹு தாலா குர்ஆனில் கூறுகின்றான். தெளிவாக குர்ஆனில் அல்லாஹு தாலா பதிவு செய்து வைத்திருக்கின்றான். 2 இடத்திலே குர்ஆன் பேசுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா கூறுகின்ற பொழுது இவ்வாறாக கூறுகின்றான், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் உமக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா உம்மத்தார்களை நோக்கி கூறுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் ஒரு அழகிய முன்மாதிரி, ரோல் மாடல் என்று நாம் கூறுகின்றோம் அல்லவா, அதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே உஸ்வத்துன் ஹசனா, அழகிய ரோல் மாடல் என்று அல்லாஹ் தஆலா பதிவு செய்கின்றான். அடுத்த கட்டமாக இன்னொரு ஆயத் பதிவு செய்கிறது, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நபியே நீர் கூறுவீராக, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ், நீங்கள் என்னை விரும்புங்கள், என்னை பின்பற்றுங்கள். அவ்வாறு பின்பற்றினீர்கள் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா உங்களை விரும்பக்கூடியவனாக ஆகுவான் என்று நபி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பதிவு செய்ய வைத்திருக்கின்றான். இந்த ரெண்டு ஆயத்தின் மூலமாக நமக்கு தெளிவாக தெரிய வருவது என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை பின்பற்றுவதன் மூலமாக நமக்கு பல்வேறு விதமான நல்ல காரியங்கள் அமைகின்றது. அடுத்ததாக நாம் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியை நாம் பின்பற்றினால்தான் அல்லாஹ்வை முழுமையான முறையில் நாம் விரும்பக்கூடியவர்களாக ஆக முடியும் என்று இந்த ஆயத்தை நமக்கு வலியுறுத்துகிறது. ஆக இந்த ஆயத்தின் மூலமாக தெரிய வருவது, அல்லாஹ்வினுடைய நேசம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இத்திபாஉ சுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தை நாம் பின்பற்ற வேண்டும். பல்வேறு விதமான விஷயங்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆன் மூலமாக சமுதாயத்திற்கு எடுத்துரைக்கின்றான். சுன்னத் என்றால் என்ன? நாம் கேள்விப்படுகின்றோம் அல்லவா. சுன்னத் என்றால் சாப்பிடுகின்ற பொழுது துவா ஓதுவதும், சாப்பிட தொடங்குகின்ற பொழுது பிஸ்மில்லா என்று ஓதுவதும், தூங்க செல்லுகின்ற போது அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வஹியா என்று ஓதுவதும் தான் சுன்னத் என்றால் கேட்டால் ஆம், அதுவும் சுன்னத் தான். அது மாத்திரமே சுன்னத்து கிடையாது, அதை தாண்டி பல்வேறு விதமான விஷயங்கள் சுன்னத்தில் கட்டுப்பட்டதாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒவ்வொரு செயலும் சுன்னத்தாகத்தான் இருக்கின்றது. இந்த ஒவ்வொரு செயலை நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால் வழி தவறுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. நேரான வழியில் நாம் சென்றுவதற்கு அல்லாஹ் தஆலா பெருமளவில் நமக்கு உதவி செய்வான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள், அதாவது இந்த உலகத்தில் அவன் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, அவன் எந்த நிறத்தவனாக இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, இஸ்லாமியன் முஸ்லிம் என்ற ஒரு அடையாளத்துக்கு கீழ் வந்துவிட்டால் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை அவன் கட்டாயமாக பின்பற்றியே ஆக வேண்டும். அவனுக்கு வேறு வழி கிடையாது. சுன்னத்தை பின்பற்றினால் என்று சொன்னால்தான், சுன்னத்தை பின்பற்றுவதன் மூலமாக பல்வேறு விதமான நன்மைகள் இருக்கின்றது. அதனை பின்பற்றினால் என்று சொன்னால்தான் அவனுடைய ஈமானும் பரிபூர்ணமாகும், அவருடைய அமல்களும் எந்த ஒரு குறை இல்லாமல் சரியான முறையில் அல்லாஹ் தஆலாவை சென்றடையும். சுன்னத்தை நாம் சுன்னத் என்று விட்டு கொண்டிருக்கின்றோம். சஹாபாக்களுடைய காலகட்டத்தில் சஹாபாக்கள் எவ்வாறெல்லாம் இருந்தார்கள்? சஹாபாக்கள் சுன்னத்தை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை செய்தார்கள், நாமும் இதை செய்தோம் என்று ஆர்வமாக, ஒரு காதல் காரணமாக, ஒரு பிரியத்தின் காரணமாக சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், செய்து விட்டார்கள், மறுபரிசீலனையே கிடையாது, மறு வார்த்தை கிடையாது. நபி செய்து விட்டார்களா, நானும் அதை செய்வேன். நபி சொல்லிவிட்டார்களா, நானும் அதை செய்வேன். அதை தாண்டி ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு விஷயமே சஹாபாக்கள் இடத்தில் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து விட்டார்கள், நாமும் அதை செய்து விடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை பின்பற்றி செய்யக்கூடியவர்கள், நாமும் அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை பின்பற்றி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றுவோம். பின்பற்றினால் அல்லாஹ் தஆலாவை இலகுவான முறையில் நாம் அடைந்து கொள்வோம் என்று சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்தார்கள். நாம் சென்ற வாரம் பேசியிருந்தோம் அல்லவா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் கொள்ள வேண்டும். எவ்வாறு நேசம் கொள்ள வேண்டும்? சஹாபாக்கள் நேசம் கொண்டவர்கள் போன்று. நபிநேசத்திற்கு முன்மாதிரியாக எவ்வாறு சஹாபாக்கள் இருந்தார்களோ அதுபோன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடிய விஷயத்திலும் நமக்கு முன்னோடியாக, முன்மாதிரியாக சஹாபாக்கள் இருக்கின்றார்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான வரலாறுகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் கொண்டவர்களாக, இந்த நேசத்தின் வெளிப்பாடாக சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒருமுறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ் செய்வதற்காக வேண்டி செல்கின்றார்கள். செல்லுகின்ற பொழுது அங்கு ஹஜருல் அஸ்வத் கல் வைக்கப்பட்டிருக்கின்றது. ஹஜருல் அஸ்வத் கல்வை முத்தமிடுவதற்கு முன்பு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை நோக்கி கூறுகின்றார்கள், லௌலா அன்னி ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பிலுகி மா கப்பல்துகி என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை முத்தமிடக்கூடியவர்களாக இருந்தார்கள், அதை நான் பார்க்காமல் இருந்திருந்தால் உன்னை நான் முத்தமிட்டிருக்க மாட்டேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். இந்த இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுக்கு செய்தார்கள்?
எதற்காக வேண்டி செய்தார்கள் என்றெல்லாம் அவர்கள் யோசிக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிட்டார்கள், நாம் அதை முத்தமிடுவேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், அதன் காரணமாக நானும் செய்கின்றேன் என்று சஹாபாக்களாகிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முத்தமிட்டார்கள். எந்த ஒரு காரணமும் கேட்கவில்லை. ஏன் இவ்வாறு செய்தார்கள், எதற்காக வேண்டி செய்தார்கள், எதற்கான பின்னணி காரணம் என்று அதற்கான எந்த ஒரு ஆய்விலும் சஹாபாக்கள் இறங்கவில்லை. நாம் இன்று ஒரு செயலை செய்ய இருக்கின்றோம் என்றால் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மைகள், தீமைகள், அதன் மூலமாக ஏற்படக்கூடிய விளைவுகளை நாம் யோசித்து இறங்குகின்றோம் அல்லவா காரியங்களில். அது போன்ற சஹாபாக்கள் இறங்கவில்லை. சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்றினால் வெற்றி நிச்சயம் என்பதனை உறுதி கொண்டார்கள். காரணம் அவர்கள் தேடவில்லை. உடனடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த செயலை செய்தார்களோ உடனடியாக அதனை பின்பற்றி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். பல்வேறு விதமான சஹாபாக்களுடைய வரலாறுகள் நமக்கு இதுதான் போதிக்கின்றது. சஹாபாக்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் நாம் என்று யோசிக்கின்றோம், நம்முடைய காலகட்டத்தில் சுன்னத்தை நாம் எவ்வாறு தட்டிவிட்டு கொண்டு சென்று இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். சுன்னத்தை நாம் பரிபூர்ணமாக செய்தால்தான், பின்பற்றினால்தான் நம்முடைய வாழ்க்கைக்கான அர்த்தம் முழுமையடையும். சுன்னத்தின்றி ஒருவனுடைய வாழ்க்கை, அதாவது வெறுமனே அல்லாஹு தாலா கூறிய கடமைகளை நிறைவேற்றிவிட்டு சென்று விட்டால் போதுமாகாது. சுன்னத்தான காரியங்கள் நாம் செய்தோம் என்று சொன்னால் ஒரு பரிபூர்ணமான முஃமினாகவும் ஒரு பரிபூர்ண முஸ்லிமாக ஆகுவதற்கு முழு தகுதியும் யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால் சுன்னத்தை பின்பற்றக்கூடிய நபர்களுக்கு தான் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது, எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சஹாபாக்கள் எல்லாம் யோசிக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தென்று செய்தார்கள். ஆனால் நம்முடைய காலகட்டத்தில் எல்லாம் இது சுன்னத்து தானே, ஃபர்லு கிடையாது, ஃபர்லு தான் கட்டாயமாக செய்யணும், சுன்னத்து செய்யலைன்னா அது தப்பு கிடையாது அப்படின்னு நாம் தட்டி விட்டு போட்டு சென்று இருக்கின்றோம். மறுமை நாளில் அல்லாஹு தாலா கேள்வி கேட்பான். அல்லாஹு தாலா மறுமை நாளில் நம்முடைய ஃபர்லு தொழுகையினுடைய, அதாவது கட்டாய கடமைகளுடைய ஏடுகளை அல்லாஹு தாலா எடுத்து பார்ப்பான். அதில் ஏதேனும் குறை இருக்கின்றதா அல்லது பரிபூர்ணமாக இருக்கின்றதா என்று பார்ப்பான் அல்லாஹு தாலா. இன்று யாரேனும் ஒருவர் கூற முடியுமா, நான் ஃபர்லு தொழுகையை சரியான முறையில் தொழுகின்றேன், அனைத்து வித கடமைகளும் சரியான முறையில் நான் நிறைவேற்றுகின்றேன் என்று யாராலும் கூற முடியுமா என்று கேட்டால் கட்டாயமாக முடியாது. மனிதன் தவறு செய்யக்கூடியவன், மனிதன் மூலமாக தவறுகள் ஏற்படலாம், ஏற்படுவதுதான் மனிதனுடைய இயல்பு. மனிதன் ஒரு விஷயத்தை பரிபூர்ணமான முறையில் பர்ஃபெக்டாக செய்ய முடியாது, ஏதேனும் குறை ஏற்படும். அல்லாஹு தாலா மறுமையில் அந்த ஏடை எடுத்து பார்ப்பான். ஃபர்லுக்கு அல்லாஹு தாலா ஏவிய கட்டாய கடமைகளை பார்ப்பான். உதாரணமாக நாம் தொழுகை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், நாம் என்று கூறுகின்றோம் அல்லவா, ஃபர்லு தொழுகை தொழுதா போதும், சுன்னத்தெல்லாம் நமக்கு தேவையில்லை. நாம் என்றால் சிலர் நபர் நினைத்துக் கொள்கின்றார்கள், தாங்களாகவே நினைத்துக் கொள்கின்றார்கள், சுன்னத்தை தொழ வேண்டாம், சுன்னத்தை கட்டாய கடமை கிடையாது, ஃபர்லு தொழுவோம், ஃபர்லு தொழுது நம்ம போயிடுவோம் அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறாக கிடையாது. மறுமை நாள் அல்லாஹு தாலா ஃபர்லு தொழுகையினுடைய ஏடுகளை எடுத்து பார்ப்பான். சரியான முறையில் அவன் தொழுது இருக்கின்றானா பார்க்கின்ற பொழுது அதில் ஏதேனும் ஒரு குறைகள் ஏற்பட்டிருந்தால் சொன்னால், நாம் செய்திருக்கக்கூடிய நஃபிலான இபாதத்துகள், உதாரணமாக சுன்னத்தான செயல்களை கொண்டு அல்லாஹு தாலா இவனுடைய சுன்னத்தில் ஏதாவது நன்மைகள் இருக்கின்றதா அல்லாஹு தாலா பார்ப்பான். இந்த சுன்னத்தில் இருக்கக்கூடிய நஃபிலில் இருக்கக்கூடிய நன்மைகள் எடுத்து ஃபர்ல நிவர்த்தி செய்து அல்லாஹு தாலா பரிபூர்ணப்படுத்தி அவனை சொர்க்கத்தில் செல்ல செய்து விடுவான். நாம் சர்வசாதாரணமாக விட்டு கொண்டு சென்று இருக்கின்றோம். நாம் இன்று செய்யக்கூடிய ஃபர்லுகளில் குறைகள் ஏற்படத்தான் செய்யும். அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டிதான் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த நஃபில் என்ற ஒரு சுன்னத் என்ற ஒரு செயலை அறிமுகப்படுத்தி அதனை பரிபூர்ணப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் இலகுவாக ஆக்கி தந்திருக்கின்றான். ஆக நாம் சுன்னத்தை சுன்னத்தாக பின்பற்ற வேண்டும், அதனை தட்டி கழிக்கக்கூடாது. அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்களாக ஆக்க வேண்டும். சஹாபாக்களுடைய காலகட்டத்தில் சஹாபாக்கள் பல்வேறு விதமான சுன்னத்துகளை செய்து கொண்டிருந்தார்கள். சுன்னத்துகளை ஒருபோதும் அவருடைய வாழ்க்கையில் விடாதவர்களாகவும் இருந்தார்கள். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதே குபா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மஸ்ஜிதிற்கு நடந்த வண்ணமாக வாரந்தோறும் சனிக்கிழமை என்று அவர் செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதனை பார்த்து கொண்டிருந்த உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய மகனார் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தாமும் தமது வாழ்நாள் முழுவதும் நடந்த வண்ணமாக வாரந்தோறும் சனிக்கிழமை அன்று மஸ்ஜிதே குபாவிற்கு நடந்த வண்ணமாக செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்கு செல்கின்றார்கள், என்ன விஷயமாக போகின்றார்கள் என்றெல்லாம் அவர்கள் ஆய்வு செய்யவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், நாமும் என்னுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தம்முடைய மரண நேரம் வரை, மௌத்தாகும் வரை அந்த செயலை வாரந்தோறும் நடந்த வண்ணமாக நடப்பது என்பது இலகுவான காரியம் அல்ல. அன்றைய காலத்தில் எல்லாம் மிக நீண்ட தூரம் நடக்க வேண்டும் பள்ளிவாசல்களுக்கு செல்வதற்காக வேண்டி.
அவர்கள் தம்முடைய வாழ்நாள் முழுவதும் நடந்த வண்ணமாக இந்த மஸ்ஜிதே குபா என்று சொல்லப்படக்கூடிய மதீனாவில் இருக்கக்கூடிய பள்ளிக்கு நடந்த வண்ணமாக சென்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஆய்வு செய்யவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்கு சென்றார்கள், என்ன காரணத்திற்காக சென்றார்கள், அதனுடைய பின்னணி விஷயம் என்னவென்று அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் யோசிக்கவில்லை. நபி செய்து விட்டார்கள், நானும் செய்து விடுவேன், இதில் அல்லாஹ் தஆலா கட்டாயமாக வெற்றி வைத்திருக்கின்றார் என்று உறுதி கொண்டார்கள். அதுபோன்றே அவர்கள் தம்முடைய வாழ்நாள் முழுவதும் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். சஹாபாக்களுடைய வரலாறுகள் எல்லாம் மிகவும் அற்புதமான வரலாறுகளாக இருக்கின்றது. இதை நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால் நம்முடைய வரலாறுகளும் நம்முடைய வாழ்க்கையும் சிறந்த முறையில் அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. அடுத்த கட்டமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் பல்வேறு விதமான நல்ல விஷயங்கள். சஹாபாக்களுடைய விஷயத்தில் நாம் ஆய்வு செய்தோம் என்று சொன்னால் சில சஹாபாக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள், ஒரு முறை கூட அவர்கள் சுன்னத்தை விட்டதே கிடையாது. சுன்னத்தை அவர்கள் இது அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு தடவை கூட விட்டது கிடையாது. எல்லா விஷயத்திலும், அனைத்து விஷயத்திலும், சாப்பிடுவதிலிருந்து, தூங்குவதிலிருந்து, சிறுநீர் கழிப்பதிலிருந்து, அதை சுத்தம் செய்வதிலிருந்து, அனைத்து விஷயங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்திருக்கின்றது. அதை நாம் சரியான முறையில் நாம் செய்ய வேண்டும். சரியான முறையில் செய்தோம் என்று சொன்னால் அதில் எந்த ஒரு தவறும் ஏற்படாது, அதன் மூலமாக எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. மாறாக அல்லாஹு தஆலாவுடைய கிருபையால் நம்முடைய வாழ்க்கை பரிபூர்ணமாக அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அவருடைய செயலை நாம் செய்ய வேண்டும். அவர்கள் மீது நமக்கு பாசம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், உதாரணமாக ஒருவர் மீது நமக்கு பாசம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அவர் செய்யக்கூடிய செயலெல்லாம் நாம் செய்வோம். ஒரு அன்பின் வெளிப்பாட்டின் காரணமாக அதை நாம் செய்கின்றோம். அதுபோன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் விரும்ப வேண்டும், நேசிக்க வேண்டும். பரிபூர்ணமான முறையில், சரியான முறையில், உண்மையான முறையில் நாம் நேசித்தோம் என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக தானாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் நம்முடைய வாழ்க்கையில் கட்டாயமாக வந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கைகளை சரியான முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை சரியான முறையில் பின்பற்றக்கூடியவர்களாக ஆக்குவானாக, அதற்கு கிருபை செய்வானாக. மேலும் பல்வேறு விதமான சுன்னத்துகள் இருக்கின்றது. சஹாபாக்கள் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தங்களுடைய இறுதி காலகட்டத்தில் தள்ளாத வயதில் அவர்கள் மதீனாவிலிருந்து இடம்பெயர்ந்து பஸ்ராவிற்கு சென்று விடுகின்றார்கள். பெரும் குலஃபாக்கள், கலீஃபாக்களோடு சஹாபாக்கள் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். அவர்களுடைய கலாச்சாரம் வேற விதமாக இருந்தது. அவர்கள் எப்பொழுது மதீனாவிலிருந்து இடம்பெயர்ந்து பஸ்ராவிற்கு சென்றார்களோ அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய பழக்க வழக்கங்கள் அதற்கு மாற்றமாக இருந்தது. இதனை பார்த்த அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சஹாபாக்கள் கேட்கின்றார், எவ்வாறு நீங்கள் இந்த கலாச்சாரத்தை பின்பற்றிக்கிட்டு இந்த மக்களோடு எப்படி இருக்கின்றீர்கள் என்று கேட்டார்கள் அனஸ் ரலியல்லாஹு அவர்களிடம். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதாவது நீங்கள் மௌத்தை விரும்பி கேட்க வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் கூறியிருக்கின்றார்கள். அதன் காரணமாகத்தான் நான் அல்லாஹ் தஆலாவிடத்தில் மௌத்தை கேட்காமல் என்னுடைய தள்ளாத வயதிலும் நான் தளர்வு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை தடை செய்துள்ளார்கள் என்றால் தம்முடைய வாழ்நாள் முழுவதும் அதை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு விஷயத்தை அனுமதித்தார்கள் என்று சொன்னால் அதனையும் அவர்கள் பின்பற்றி வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள் சஹாபாக்கள். இன்று சுன்னத்தை செய்யாததன் காரணமாக, விட்டுவிடுவதன் காரணமாக பல்வேறு விதமான தீமைகள் ஏற்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லவா, பசி ஆறிய பின்பு உணவை நீங்கள் சாப்பிட வேண்டாம், அதிகமாக சாப்பிட வேண்டாம் என்று கூறினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சுன்னத்தை நம்ம வாழ்க்கையில் நாம் பின்பற்றி இருந்தோம் என்று சொன்னால் இன்று நோய் நொடிகளை நம்மால் கண்ணால் பார்க்க முடியாது. இன்று பல்வேறு விதமான நோய்கள் உணவின் மூலமாகத்தான் ஏற்படுகின்றது. அல்லாஹ் தஆலா நமது சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை பின்பற்றி வாழக்கூடியவர்களாக நம்மை அல்லாஹ் தஆலா ஆக்க வேண்டும். அதுபோன்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு விதமான செயல்களை இந்த உம்மத்தார்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். சுன்னத்தை நாம் தட்டி கழித்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கைக்கான அர்த்தம் சரியான முறையில், பரிபூர்ணமான முறையில் முழுமையடையாது என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. சஹாபாக்களுடைய வாழ்க்கை முழுவதும் சுன்னத்தை பின்பற்றியதன் காரணமாக பல்வேறு விதமான சஹாபாக்கள், குறிப்பாக அஷரத்துல் முபஷரா என்று சொல்லப்படக்கூடிய இந்த உலகத்திலேயே 10 சஹாபாக்கள் சொர்க்கத்தின் சுபசோதனம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக சொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது இந்த உலகத்தில் இருப்பார்கள், அவர்கள் உலகத்தில் இருக்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டார்கள், நீங்கள் சொர்க்கவாசி என்று அல்லாஹ் தஆலா மூலமாக நிச்சயிக்கப்பட்டு விட்டீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். 10 சஹாபாக்கள் அஷரத்துல் முபஷரா, அதில் 4 குலஃபாய ராஷிதீன்கள் அடங்குவார்கள். அது போக 6 மேற்பட்ட சஹாபாக்களும் அடங்குவார்கள். இதெல்லாம் எதன் காரணமாக ஏற்பட்டது?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை பின்பற்றினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பு அவருடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது, எப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்களோ அதன் பிறகு அவருடைய வாழ்க்கை எவ்வாறாக மாறியது. குலஃபாய ராஷிதீன் 4 பெரும் கலிஃபாக்கள், பெரும் கலிஃபாவாக 2வது கலிஃபாவாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமைந்தார்கள். அடுத்த கட்டமாக அவர்கள் இந்த உலகத்திலேயே சுபசோபனம் சொல்லப்பட்டவர்களாக சொர்க்கவாசியாக அறிவிக்கப்பட்டார்கள். யாருடைய வாழ்க்கையும் எவ்வாறு வேணாலும் வாழலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால் நமது வாழ்க்கை சரியான முறையில் அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் உண்மையான முறையில் நம்முடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் என்று சொன்னால் அதன் வெளிப்பாட்டின் காரணமாக சுன்னத்துகள் தானாக நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடுவதும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை முழுக்க முழுக்க பேணி வாழக்கூடியவர்களாக ஆக்குவானாக. சஹாபாக்கள் எவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்றினார்களோ அந்த சுன்னத்தை நாமும் நமது வாழ்நாள் முழுவதும் பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக பிரியம் கொள்ளக்கூடியவர்களாக, நேசர்களாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசர்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.